வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல் கண்ணா. ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பர் இன் திஸ் இயர் 2025 வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஓகேங்களா, நான் அதுதான் சொல்லுவேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் பேப்பர். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஆல்ரெடி நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. அது கூட இந்த ஒரு கொஷின் பேப்பரை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இது உங்களுடைய 2025 பொதுத் தேர்வுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வினாத்தாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மளுடைய கண்ணாஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20 or 30 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா 2000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த ஒரு ரீச் எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி 4 monthsல நீங்கள் ரீச் எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஸ்டார்டிங் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்கிறாங்க. அண்ட் தென் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களுடைய ஆதரவு மேன்மேலும் எனக்கு வரணும். நான் தொடர்ந்து உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கேன். நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பர் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கொஷின் பேப்பரை கொஞ்சம் அப்படியே நீங்கள் அந்த 1 மார்க்லாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா, அதில் எந்தெந்த 1 மார்க்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்றது அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துங்க. எந்த இயர் அப்படின்றது தெரியுதான்னு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொறுத்துகளை பாருங்க, எது எது உங்களுக்கு தெரியுது அப்படின்றது நீங்கள் ஒரு வீடியோ புஷ் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழிவை பெறும் பகுதி எது, ஸோ எது அப்படின்றது நீங்கள் எது வரைக்கும் உங்களுக்கு படிச்சிருக்கிறது, எந்த மாதிரியான உள்ளேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரை அப்படியே கொஞ்சம் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இப்போ எந்த டைமில் பார்க்குறீங்கன்னு தெரியல. இந்த ஒரு கொஷின் பேப்பர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 10வது கொஷின் பாருங்கள். இந்தியாவில் தமிழ்நாடு டேஷ் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. காஃபி, தேயிலை, கரும்பு, பருத்தி. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக எல்லா 1 மார்க்கும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மொத்தம் இதில் 14 1 மார்க்ஸ் கேட்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ 14 1 மார்க்ஸ். ஸோ இந்த ஒரு 1 மார்க்கில் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ நான் சும்மா நீங்களே மனசுலேயே நினச்சது மேபி ஒரு அபோவ் ஒரு 12 தெரியுது அப்படின்னா 12 தெரியுது அப்படின்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக 90% மேலே மார்க் எடுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ என்னுடைய கணிப்புப்படி நீங்கள் 14 கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்களாம் சென்டம்கான ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, 10 சொல்லியிருக்கீங்க, 10 தான் எனக்கு ரைட்டாக இருக்குது, மீதி 4 தெரியல அப்படின்றவங்களுக்கு ஒரு 85 சம்திங் 90, 85 to 90. ஓகேங்களா, ஸோ அது சேஞ்ச் ஆகும், சொல்கிறேன் நான் ஒரு கருத்து கணிப்பில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின். ஸோ 10 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், 20 மார்க். பதுங்கு குழி முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை? வாட் வேர் டியூட்டிஸ் ஆஃப் த பாளையக்கார்ஸ்? அதே மாதிரி வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இருந்து கொள்ளப்பட்ட பகுதியை பட்டியலிடுக. நேம் த டெரரிஸ்ட் த annexed by the British under the doctrine of லாப்பஸ். ஓகேங்களா, பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மை மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் த இந்தியன் அக்ரிகல்ச்சர்? அதே மாதிரி 19வது கொஸ்டின், இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட் பங்களிப்பு யாது? வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் டு இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்? ஸோ நான் இங்கிலீஷ்லும் படிக்கிறேன், ஸோ தமிழ்லையும் படிக்கிறேன். மோஸ்ட்டாக நான் இங்கிலீஷில் தான் படிப்பேன். ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்றதுனால இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வேறுபடுத்துகளை மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. அதே மாதிரி இந்தியாவின் காலநிலைகளை பாதிக்கும் காரணிகள் யாவை? அப்புறம் புயலுக்கு முன் வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது?
தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களில் பெயர்கள் ஏதேனும் நான்கினை கூறுக. உயர் நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதிவரை அதிகாரங்கள் யாவை? அப்புறம் பஞ்சசீல கொள்கைகளை பட்டியலிடுக. தமிழ்நாட்டிலுள்ள ஊட்டச்சத்து திட்டங்கள் எவையெனும் நான்கின் பெயர்களை எழுதுக. தமிழ்நாட்டில் தொழில் மழமாதலின் சிக்கல்கள் யாவை? இதெல்லாம் எவ்வளோ உங்களுக்கு ஆன்சர் தெரியுது நீங்களே அப்படியே மனசுக்குள்ளே பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? படிக்கட்டு முறை வேளாண்மை பற்றி சிறு குறிப்பு வரைக. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணா கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3 42 இஸ் எ கம்பல்சரி கொஷின்ஸ். டிஸ்கஸ் த மெயின் கேசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஹேர் த எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2. அதுக்கப்புறம் ரைட் அண்ட் ஈஸி ஆன் த ரோல் பிளேட் பை த 19th century reforms டுவார்ட்ஸ் த கேஸ் ஆஃப் உமன். 32 பார்த்தீங்கன்னா accounts for the outbreak of Vellore revolt in 1806. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது? டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் சுதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. வடக்கு மலைகளின் இமயமலை உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த டீவியேஷன் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்புறம் இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரிக்கவும். ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த சேரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு. 37th question, இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த salient features ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த எக்ஸிக்யூட் அண்ட் ஜுடிக்கல் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரிக்கவும். அதுக்கப்புறம் 14th கொஸ்டின், இரு நேர்முக மற்றும் இரு மறைமுக வரிகளை விளக்குக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே காலக்கோடு வரைக. ஸோ 1910 1910 1940 வரைக்கும் உள்ள இந்திய தேசிய இயக்க வரலாற்றின் முக்கிய நிகழ்வு எதுவும் 5 எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழ்காண இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். ஸோ வேதாரண்யம், ஜான்சி, மதராசி, ஜாலியன் வாலாபாக், பம்பாய். ஸோ அதெல்லாம் மேப்லாம் நீங்கள் சல்ட்டாக போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் மேப் இன்னொரு ட்ரிக் இருக்குது ஈஸியாக ஞாபகம் வச்சு போடுறதுக்கு. வேணும்னா ஒரு கேளுங்க, வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் 43th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரி பங்களிப்பையும் அதிகரிக்க. இஸ்டேட் த பெரியார் ஈவேரா டிஸ்கஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த தமிழ்நாடு. ஆர் எக்ஸ்பிளைன் த காந்திஜி சிவில் டிசப்பன்ஸ் மூவ்மெண்ட். ஓகேங்களா. 44 கொடுக்கப்பட்ட இந்தியப்படி கீழ்காண இடங்களை குறிக்கும் சொல்லி ஆரல் வெளிமலை வண்டல் மண் காணப்படும் பகுதி ஒன்று மலபார். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி ஒரு 2025 பப்ளிகேஷன். அதனால் நல்லா இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை படிச்சிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. பை.